எல்லோரும் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எப்படி வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு லைவாக வந்து இப்போ காமிச்சிட்ருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம். இப்போ என்னுடைய ஒய்ஃப் வந்து துணியை தளவு பிரிக்கிறாங்க. சரிங்களா? நம்ம கிட்ட இருக்கிற இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் டைப்பு. கையில் வந்து தளவு பிரித்து தான் கொடுக்கணும். அந்த மெத்தட் படி பண்ணால் நூல் வந்து ஹேண்ட்மேட் குவாலிட்டிக்கு ஈக்குவலாக வரும். ஓகேங்களா? அதனால் நாங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தி இப்போது நூல் பிரிச்சுட்ருக்கோம், நூல் தயார் பண்ணிகிட்ருக்கோம் வீட்லேயே. நம்மக்கிட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு நூல் அனுப்பிட்டு இருக்கிற எல்லாருமே வந்து ஸோ இந்த மாதிரி நாங்கள் எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து சக்ஸஸ் ஆகலாம். அப்படிங்கிறதுக்காக நானே வந்து ஒரு உதாரணமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து செமி ஆட்டோமேட்டிக் மிஷினை வந்து வீட்லேயே போட்டு அந்த நூலை தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை வந்து உங்களுக்கு காமிச்சா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து இப்போ அதை காமிச்சிட்ருக்குறோம். சரிங்களா? நாங்கள் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த பனியன் துணியை வந்து அந்த மாதிரி கையில் தளவை பிரிக்கிறேங்க. சரிங்களா? இது எப்படின்னா அந்த வெங்காயம் தொளிக்கிற கத்தியை வச்சோ அல்லது ஆக்ஸா பிளேடை வச்சோ வந்து நீங்கள் இது பிரிச்சிங்கன்னா அது வந்து பிரிஞ்சு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் வேகமாக ஸ்பீடாக பிரிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த வேலையில் வந்து இந்த தளவு பிரிக்கிறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா? இப்போ அவங்க வந்து அந்தளவுக்கு வேகமாக பிரித்தாலுமே வந்து அதிகமான ஏரியாவை பிரித்து விடணும். ரொம்ப கம்மியான ஏரியாவை பிரிச்சிட்டாலும் மிஷின்குள்ளே விட்ட உடனே நூல் கட்டாகி போயிடும். அதே மாதிரி எங்கேயும் சிக்கு விழுகாமல் நீட்டாக வந்து நீங்கள் பிரிக்கணும், இல்லைன்னா வந்து கட்டாய் போயிடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது துணி வந்துச்சுன்னா இப்போ அடுத்ததான் நான் மிஷின்குள்ளே கொடுத்து ஓட்டும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை எப்படி பிரிச்சிருப்பாங்க, அதை எப்படி பிரிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு அது நூலை நான் ஓட்டும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? நூலை ஓட்டும் போது ஒரு சிக்கல் வரும். அது என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து அந்த வேலையை செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து வாங்க, இப்போ அவங்க கையை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கிளியராக எடுப்போம். ஸோ அவங்க கையை வந்து பாருங்கள், தெளிவாக பாருங்கள். லெஃப்ட் டு ரைட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக செய்ய. இப்போ வந்து அவங்கள ஸ்லோ பண்ண சொல்லியிருக்கிறேன். இப்போ பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சில துணி வந்து சென்டரில் பிரித்து விட்டாலே பிரிஞ்சு வந்துடும். ஆனால் எல்லா துணியும் அந்த மாதிரி வராது. சரிங்களா? அது வந்து நீங்கள் செய்ய செய்ய தான் அந்த நேக்கு வந்து தெரியும். பாருங்கள், இப்போ இந்த துணி பிரிக்கிறாங்க. இது வந்து அந்த மாதிரி வரல. இது லெஃப்ட் டு ரைட்டு எல்லா பக்கம் சமமாக நான் வந்து பிரித்து தான் வரும். ஓகேங்களா? ஸோ எங்கேயுமே சிக்கு இல்லாமல் கேப் இல்லாமல் பிரிக்கணும். இங்கே அதை அப்படியே க்ளோஸ் அப்பில் கட். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏகமாக பிரிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. லெஃப்ட் டு ரைட்டு எங்கேயுமே அதிகமாக கேப் இல்லாமல் ஒரு வலை மாதிரி பிரிச்சுருக்குறாங்க. தெரியுதுங்களா? அப்படி எழுத்து அப்படி எழுத்து ஒரு வலை மாதிரி வந்திருக்கு. தெரியுங்களா? ஸோ இந்த மாதிரி வரணும். எங்கேயும் வந்து கேப் இருக்கக்கூடாது. எல்லா பக்கமும் பிரிஞ்சிருக்கணும். இழுக்கும்போது ஸ்டக் ஆகாமல் வரணும். பார்த்தீங்களா? இப்படி இழுக்கும்போது கையில் இழுக்கும்போது ஸ்டக் ஆகாமல் வரணும். இப்படி வந்துருச்சுன்னா மிஷினில் கரெக்டாக ஓடிக்கும். இல்லை கையில் இப்படி பிரித்து பார்த்து இப்படி இழுக்கும்போது ஸ்டக் ஆகுது அப்படின்னா எந்த இடத்துல ஸ்டக் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் பிரித்து விடணும். கட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஏகமே இதை வந்து கரெக்டாக நீங்கள் பிரிக்கல அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணி இதை வந்து பிரிக்கணும். பிரிச்சிங்கன்னா தளவு வந்து கரெக்டாக பிரிச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தளவு பிரிச்சதெல்லாம் நம்ம மிஷினுக்குள்ளே கொடுத்து நூலாக பிரிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தளவு பிரித்து வச்சுருக்கிறத அந்த எட்ஜை வந்து உள்ளே போட்டு மிஷினுக்குள்ளே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஓட்டும் போதுமே துணி வந்து கட் ஆகுது சிலதெல்லாம். ஓகேங்களா? சிலரெல்லாம் என்னங்கிறாங்கன்னா, சார் எங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து ரொம்ப சின்னதாக கொடுக்குறீங்க, அதனால் கட் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ நாங்கள் பாருங்கள், நாங்களும் அந்த மாதிரி மெட்டீரியல் தான் வச்சு ஓட்டுறோம். நாங்கள் என்ன வச்சு வேலை செய்கிறோமோ, எந்த மெட்டீரியல் வச்சு வேலை செய்கிறோமோ அதே மெட்டீரியல் தான் உங்களுக்கும் அனுப்புகிறோம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த சவால்கள் இருக்க தான் செய்யும். இது வந்து பனியன் துணியிலேருந்து வரக்கூடிய கட்டிங் வேஸ்ட்டு. சரிங்களா? மிஷினுக்காக தனியாக தயாராகி வரதில்லை. அதனால் வந்து கட்டிங் வேஸ்ட்டோட சைஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் வேலை செய்யணும். 2 துணியோட 2 கையில் 2 துணி. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தளவு பிரித்து வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு துணி வச்சுட்டு கூட நீங்கள் விடலாம். சரிங்களா? அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி ரொம்ப அகலமான துணியெல்லாம் இருந்துச்சுன்னா கட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு உள்ளே போய் நூல் மாட்டிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டோரை திறந்து அவ்வளோதான் அழகாக வந்து பாருங்கள், அந்த பெல்ட்டை பிடிச்சி நீங்கள் இழுத்தீங்கனாக்கா ஈஸியாக துணி வந்துடும். அப்புறம் துணி இது வழியாக விட்டு நீங்கள் மறுபடியும் மிஷின் ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இவ்வளோதான், இதில் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் லைவாக வேலை செய்யும் போதே எங்களுக்கு என்னென்ன சிக்கல் வருதோ அதுக்கு என்ன சொல்யூஷனோ உங்களுக்கு லைவாக நான் சொல்லிகிட்டே வரேன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வரும். நீங்கள் இதை வந்து பார்த்து தான் செய்யணும். ஸோ மற்றவங்க மாதிரி வந்து ஒவ்வொரு வேலையிலையும் இருக்கிற சவால்களையெல்லாம் மறைச்சிட்டு நம்ம வந்து உங்களுக்கு
இந்த பிஸ்னஸை உங்களுக்கு சொல்லி காட்டல, இந்த மிஷினை வந்து நான் உங்களுக்கு விற்கல. இதில் என்னென்ன சவால்கள் வருமோ அதை எப்படி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளையும் சொல்லித்தான் இந்த தொழிலை வந்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன். சரிங்களா? அதனால் வந்து இதெல்லாம் நான் வந்து கவனமாக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இதே மாதிரி வந்து நீங்கள் இந்த தொழிலை செய்யணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2 கையில் 2 துணி பிடிச்சி விடும்போது என்னென்னா, பல துணிகள் வந்து கரெக்டாக ஓடிடும். ஆனால் சில துணிகள் வந்து இந்த மாதிரி கட் ஆகும். ஸோ கட் ஆகிறத எடுத்து ஓரமாக வச்சுட்டு கரெக்டாக ஓடிட்டு இருக்கிறத நீங்கள் அப்படியே மிஷினில் வந்து ரன் பண்ணணும். ஓகேங்களா? பார்த்தீங்களா? இப்போ என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ஒரு துணி இருக்கும்போது இன்னொரு கையில் இன்னொரு துணியை எடுத்து உள்ளே விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஸ்டாப்பேஜ் இல்லாமல் அப்படியே கண்டினியூஸாக செய்கிறதுக்கான வழி இதுதான். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் நீங்கள் ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும். கிட்ட இறக்கி பிடிக்கணும் கொஞ்சம். அவ்வளோ தூரம் தள்ளி மேலே தூக்கி பிடிச்சின்னா கட் ஆயிரும் நூல். இப்போ வந்து ரொம்ப தூரம் மேலே தூக்கி பிடிச்சி நீங்கள் பண்ணீங்கனாலும் நூல் அறுந்து போயிடும். அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் போதும். ரொம்ப மேலே தூக்கி பிடிக்க வேண்டியதில்லை. அப்படி மேலே தூக்கி பிடிச்சிங்கனாலும் நூல் அறுபட்டுரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நல்லா கவனமாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்து நீங்கள் நீட்டாக ப்ராப்பராக வந்து வேலை செய்யுங்க. ஸோ இன்னும் சில துணிகள் இருக்குது பாருங்கள், அப்படியே வந்து அதை ஓட்டுறோம் பாருங்கள். நீங்கள் ஓட்டுற நூலெல்லாம் கீழே இந்த மாதிரி வந்து விழுந்துடும். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை என்ன ஆகும்னா, ஸோ இந்த இடத்துல வந்து அடியில் ஏதாவது நூல் ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து கீழே இழுத்து விட்ருங்க. சரிங்களா? கீழே இழுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நகர்த்தி விட்ருங்க. ரொம்ப ஸ்டோரேஜ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, சில சமயம் வந்து அந்த மோட்டருடைய ஃபேன் வந்து நூலை உள்ளே இழுத்துட்டு போய் மோட்டருக்குள்ளே எரிக்கும். ஸோ இனி அடுத்த வர மாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கேப் இல்லாமல் தகடு வச்சு அடைச்சிச்சு. இந்த பேட்ச் வரைக்கும் எடுத்தவங்களுக்கு இந்த இடத்துல தகடு வராது. அதனால வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை நூலை இந்த மாதிரி தனியாக இழுத்து விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கடைசியாக முடிகிற இந்த வேஸ்டேஜை வந்து நீங்கள் இந்த மாதிரி தனியாக போட்டுருங்க. நூலுக்குள்ளே அதை வந்து போடக்கூடாது.